நாகராஜ், நான் ஜாயின் பட்டன் டச் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ண சொன்னேன்ல. பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம மீட் பண்ணி இருக்கோமா? சதீஷ்குமார், யாரது நீங்கள்? எந்த ஊர்? பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன புரியலையே. அண்டர்ஸ்டாண்ட். சாப்பிட்டீங்களா? கோவை சதீஷ்குமார், நாம் மீட் பண்ணியிருக்கோம், தெரியலையே யாருன்னு. கோயம்புத்தூரில் எனக்கு ரிலேஷன் இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன ஒர்க்கு? ஹாய் பாலசுப்ரமணியன் அண்ணா, ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் ராபர்ட், வெல்கம் அண்ணா, வெல்கம். என்ன தூரமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஷோ, யாருன்னு தெரில, பார்த்துருக்கலாம் மேபி. நான் டிரைவர் ஆஃபீஸ். அப்படியா? டிரைவர் ஆஃபீஸ்னால் புரியல. நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிடுறேன். அப்படியா? ஓகே. புதுசாக யார் வந்திருந்தாலும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பாலசுப்ரமணியண்ணா, தங்கச்சிக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? ஏன் யாருமே லைக் போட மாட்டேறீங்க? என்னாச்சு? ஹலோ, அப்பா என்ன தெரியலையாப்பா. ஆர் சதீஷ்குமார் தானே? தெரியலையே. நந்தகுமார். அப்படியா? ஓகே. ஃப்ரீ ஹேர் தான் இருக்குது, எல்லாம் நன்மைக்கே. ராதா, சாப்பிட்டியா? யாருப்பா அது? ஹாய் அக்கா, ஹாய். நாராயணன், லைக் பதிலா புரியல. ஹாய் ஆசாத், ஹாய் ராதா சொல்லியிருக்கீங்க, வெல்கம் சிஸ்டர். ஒரு டைம் ஹேர் கிளிப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ரீ ஹேர் விடுங்க. ஐயோ, அது எனக்கு நல்லாவே இருக்காது. தூக்கம் வருதா? இல்லை, தலைவலிக்கு பயங்கரமாக தலைவலி இன்னைக்கு. ஹாய் ஜோசப், ஹாய். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருந்தது? ஈசா மையம் அடிக்கடி போவேன், இப்போ தான் போக முடியவில்லை. ஆமாம்ல, ஈசா பற்றி நிறைய சொல்லணும். எல்லாருமே ஈரோடு தான். நான் ஈரோட்டில் இருக்கேன். கோயம்புத்தூரில் தான் ஈசா மையம் இருக்குது. யாருக்கெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈசா மையத்தில் போய் தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும். யார்? சுடிதாரில் இல்லை, புடவையே கட்ட மாட்டேன் நான். எப்பயாவது ஒரு டைம் நான் எல்லாத்துக்கும் லைக் போட்டேன். அப்படியா? நன்றி நன்றி. அதுலேயும் என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அங்கே தான் போய் நிறைவேறணுமா அப்படிங்கிறது. அது நிறைவேறுச்சு. மாட்டு வண்டி சவாரி சூப்பராக இருந்துச்சு. மாட்டு வண்டியில் தான் இங்கேருந்து அந்த ஈசாவோட அந்த சிவனோட சிலை இருக்கும் இல்லையா பெருசாக, அங்கே இருந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே. ஒரு நிமிஷம், எப்படின்னு கேட்டிங்கன்னா